பேச வந்துள்ளேன். சிறந்த தேசபக்தராகவும் வழக்கறிஞராகவும் விளங்கியவர் வ.உ.சிதம்பரனார். அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பல் விட்டவர். எனவே கப்பலோட்டிய தமிழர் என அழைக்கப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஓட்டப்பிடாரா என்னும் ஊரில் 1822ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் பிறந்தார். அவர் தந்தையார் உலகநாத பிள்ளை, தாயார் பரமாய் அம்மாள் என்பதாகும். சிதம்பரனார் சுதேசி இயக்கத்தில் பெரும்பட்டு கொண்டிருந்தார். ஐயன் நாட்டு பொருட்களை வாங்காது, உள்நாட்டு பொருட்களை வாங்குவீர் என்னும் சுதேசி கொள்கையை பரப்புவதில் அவர் தீவிரம் காட்டினார். அவர் எஸ். காலியோ என்ற கப்பலை வாங்கினார். பின்னர் எஸ். லாலோ என்ற மற்றொரு கப்பலை தமது சுதேசி கப்பல் கம்பெனிக்காக வாங்கினார். இதனால் இந்தியரின் வாணிகம் வளர்ந்தது. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றார். பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு துணையாக இருந்த சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் சிறைவாசம். விழாவின் நாயகனாக இருந்த சிதம்பரனாருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதனால் 1908ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். திருச்சி, கோவை, கண்ணூர் ஆகிய சிறை சாலைகளில் தனது சிறைவாசத்தை முடித்தார் சிதம்பரனார். அவர் சிறையிலே செக்கிழுத்தார், கல் உடைத்தார், இருட்டு அறையில் அடிபட்டார். இறுதியில் 1912ஆம் ஆண்டு டிசம்பர் திங்களில் விடுதலை பெற்றார். இந்திய சுதந்திரத்திற்காக அல்லும் பகலும் முடித்த சிதம்பரனார் இந்தியா சுதந்திரம் பெற்றதை காணாமலே 1936ஆம் ஆண்டு மறைந்தார். அவர் மறைவுக்கு நாடே கண்ணீர் சிந்தியது. இன்றும் நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு சிதம்பரனாரின் தியாகமும் ஒரு வகையில் காரணமாக இருப்பதை அறிந்து நாம் அவருக்கு